விடைக்கேற்ற வினா அமைக்கணும். விடை அவங்க கொடுத்துருக்க விடை இதுதான். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுக்கேற்ற வினா என்ன? 4 வினா கொடுத்து இதுக்கு இந்த விடை வரணும்னா இதுக்கேற்ற வினா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு வினாவா நீங்க படிச்சு பாருங்க. தலபுராணங்கள் என்றால் என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுல அப்படி கொடுக்கல. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர்னு கொடுத்துருக்காங்களே தவிர தலபுராணங்கள்னா என்ன அப்படின்னு கொடுக்கல. தலபுராணங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை எப்படி பாடினார் அப்படின்னா அவங்க எப்படி கொடுத்துருக்கணும். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை சிறப்பாக பாடினார் அப்படின்னு கொடுத்திருந்தால் இந்த கேள்வி கரெக்ட். அப்ப அதுவும் கிடையாது. தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? நம்ம என்ன சொல்லலாம்? தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லலாம். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். அதனால இந்த விடைக்கு ஏற்ற வினா ரொம்ப அப்ராப்ரியேட்னா இதுதான். தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டா அதுக்கான விடை மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இந்த மாதிரி வரும்போது நீங்க ஒவ்வொரு கேள்வியா படிச்சு அதுக்கு இந்த விடை வருதான்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஜென்ரலா நம்மளே இதை டிக் பண்ணிடுவோம். தெரியலைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வினாவா படிச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க.